Hi friends. இந்த வீடியோல நம்ம கிராஃப்ட் பண்ணும்போது கலர் பேப்பர்ஸ்ல இருந்து சின்ன சின்னதா கட் பண்ணி போடுற வேஸ்ட் பேப்பர்ல இருந்து ஒரு அழகான கிராஃப்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலோட அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்க கம்யூனிட்டி டாபை செக் பண்ணிக்கோங்க. நீங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களால பார்க்க முடியும். இந்த மாதிரி நம்ம கிராஃப்ட் பண்ணும்போது எப்பயுமே கட் பண்ணி போடுற பேப்பர் எல்லாத்தையுமே நான் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பேன். இந்த பேப்பர்லேருந்து யூஸ் பண்ணி நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கிராஃப்ட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதில் ஒரு சர்க்கிள் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இந்த நம்ம கட் பண்ணி போட்டிருக்க பேப்பர்ஸில் எல்லாத்துலேயுமே சின்ன சின்னதாக ஸ்கொயரு, ட்ரையாங்கிள், செமி சர்க்கிள் இந்த மாதிரி ஒவ்வொரு ஷேப்லேயும் நம்ம வரைஞ்சி அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். வீடியோ பாருங்கள், உங்களுக்கே புரியும். இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணதுக்கு அப்புறமா இதை யூஸ் பண்ணி ஒரு கிராஃப்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஷேப்ஸும் கட் பண்ணும்போது ஒவ்வொரு கலர் பேப்பர்லேருந்தும் நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம ரெடி பண்ணுற கிராஃப்ட் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும். அதனால ஒவ்வொரு ஷேப்புமே நான் ஒவ்வொரு கலர்லேருந்து அந்த கலர் கான்ட்ராஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, அந்த காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்க வேஸ்ட் பேப்பரில் இந்த மாதிரி வெவ்வேறு ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எல்லா வடிவத்துலையும் கட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு இன்விடேஷன் கார்டு எடுத்துக்கலாம். இதில் வந்து உள்ள பிளெயினாக இருக்க மாதிரி எடுத்துட்டு ஒரு பக்கம் அட்டையை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம ஏற்கனவே கலர் பேப்பர்ஸில் கட் பண்ணி எடுத்துருக்கதெல்லாம் வீடியோவில் காட்டுற மாதிரி ஒட்டிக்கலாம். இதில் வந்து நம்ம ஓரளவுக்கு ஜோக்கர் மாதிரி ஒட்டினதுக்கப்புறமா அந்த ஜோக்கரோட ட்ரெஸ்ஸு, கேப்பு இதெல்லாம் நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து நம்ம எப்படி வேணால் டிசைன் பண்ணிக்கலாம். நான் வந்து கட் பண்ணி போட்ட பேப்பர்லேயே ஏதாச்சும் டிசைன் மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் கட் பண்ணி அதை வந்து ஒரு டிசைன் மாதிரி ஒட்டியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை எப்படி வேணால் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணுறத பார்க்கும்போது இந்த கிராஃப்ட் வந்து ரொம்பவே ஈஸியானதாக தெரியலாம். ஆனால் இந்த பேப்பரில் வந்து டிசைன் பண்ணுறத பார்க்கும்போது உங்களுக்கு இதை பார்த்து
புதுவிதமான ஐடியாஸ் கிடைக்கலாம். ஸோ வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா சின்ன சின்ன ஐடியாஸை வந்து நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் பாருங்கள். இது வந்து நம்ம ஆல்ரெடி கலர் பேப்பரில் வந்து பஞ்சிங் மிஷின் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்தது. இதை கூட நம்ம டிசைனாக இந்த மாதிரி கட் பண்ணி ட்ரெஸ்ஸில் டிசைனுக்காக நான் ஒட்டியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா கேப்பில் வந்து இன்னும் டிசைன் பண்ணுறதுக்காக ரெட் கலர்லேயும் எல்லோ கலர்லேயும் இருந்த பேப்பரை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வீடியோவில் காட்டுற மாதிரி எடுத்து அதை வந்து அந்த ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே அப்படியே நம்ம ஒட்டிடலாம். இதுவும் ஒரு மாடல் டிசைனாக கிடைக்கும். இந்த மாதிரி கூட நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதை ஒட்டினதுக்கப்புறமா நல்லா காய விட்டுருங்க. காஞ்சதுக்கப்புறமா இதோட கையில் வந்து நம்ம ஒரு கேண்டி இருக்கிற மாதிரி ஒரு பேப்பரில் வரைஞ்சி கட் பண்ணி அதையுமே நம்ம ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி இந்த ஜோக்கரை வந்து டிசைன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஜோக்கரை சுற்றி இருக்க அட்டையை வந்து அதோட ஷேப்லேயே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது ஜோக்கர்லேருந்து ஒரு 0.5 சென்டிமீட்டர் அளவு வந்து எக்ஸ்ட்ரா விட்டு அந்த அட்டையை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கட் பண்ணி எடுத்தாச்சு. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது. இது பின்னாடி வந்து நம்ம டபுள் டேப் யூஸ் பண்ணி வீடியோவில் காட்டுற மாதிரி ஒட்டிக்கலாம். அப்போ தான் இதை வந்து நம்ம ஸ்டிக்கராக யூஸ் பண்ண முடியும். அதுக்காக இந்த மாதிரி டபுள் டேப் வந்து ஒட்டிக்கலாம். சைடில் இருக்க அந்த 2 கையிலையுமே சின்ன சின்னதாக டபுள் டேப் கொஞ்சமாக கட் பண்ணி ஒட்டிக்கலாம். இதை வந்து நான் இப்போ கபோர்டில் ஒட்டி காட்டுறேன். இந்த மாதிரி நம்ம வேஸ்ட் பேப்பரும் வேஸ்ட் இன்விடேஷன் கார்ட்லேருந்தும் அழகாக ஒரு வால் ஸ்டிக்கர் வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிராஃப்ட் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களால் பார்க்க முடியும். தேங்க்யூ.